வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மண்ணறையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். மீதமுள்ள நோன்புகளையும் நோற்று ஆரோக்கியத்தோடு வணக்க வழிபாடுகளை செய்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தௌபா என்கின்ற முக்கியமான ஒரு வணக்கத்தை குறித்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பாவங்கள் என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று, நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற சிறு பாவங்கள். அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் நாம் செய்கிற நற்கர்மங்களின் மூலம் கூட அளிக்கப்படும். ஒரு சில நேரங்களில் நாம் செய்கிற பிரார்த்தனைகளின் மூலம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். திங்கள் வியாழன் பொது மன்னிப்பு கூட சிறு பாவங்களுக்கு உண்டு. நாம் ஆரம்பத்தில் பார்த்ததைப் போல ரமலானுடைய நோன்பு நோக்கும் போது முற்சென்ற பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஒரு மனிதன் திருடுகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது நிரூபிக்கப்பட்டால், சாட்சியங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டு உலகத்திலேயே அதற்குரிய தண்டனை ஆட்சியாளர்கள் மூலம் வழங்கப்பட்டால் மறுமையில் அல்லாஹு தஆலா அது குறித்து விசாரிக்க மாட்டான், அவர்களுக்கு தண்டனை கிடையாது. இது பெரும்பாவங்கள். விபச்சாரம், திருட்டு போன்ற, கொலை போன்ற குற்றங்களுக்குரிய தண்டனை உலகத்திலேயே ஒரு மனிதன் இஸ்லாமிய ஆட்சியின் மூலம், அரசாங்கத்தின் மூலம் பெற்றுவிட்டால்
அவர்களுக்கு மறுமையில் விசாரணையும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஆட்சி இல்லாத இது போன்ற காலகட்டங்களில் நாம் பெரும்பாவம் செய்து அந்த பெரும்பாவம் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதை தவிர வேறு வழியில்லை. தௌபா என்பது 3 நிபந்தனைகளை கொண்டு நடைபெற வேண்டும். ஒன்று, குற்றத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, செய்த குற்றத்திற்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது, யா அல்லாஹ் இனி ஒரு காலம் இந்த பெரும்பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி எடுக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பெரும்பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் நாடினால் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பான். அந்த தௌபா என்பதனுடைய மகிமையை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற பிறகு ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுகிறார்கள். அந்த ஆட்சியின் கீழ் மக்கள் எல்லாம் யூதர்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெரிய அளவிலே பறந்து மெல்ல மெல்ல விரிகிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான் பாருங்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் வெட்கக்கேடான காரியங்களை செய்தாலோ, அவு லலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை செய்தாலோ. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மானக்கேடான, அசிங்கமான, வெட்கக்கேடான காரியத்தை அவர்கள் செய்தாலோ, அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்தாலோ, தக்கருல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை உடனே நினைத்து பார்ப்பார்கள். ஃபஸ்தஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே வந்து மன்னிப்பு தேடுவார்கள். வமை யாஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யார்தான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு இறை விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலம் யுசிர்ரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிந்து கொண்டே பாவத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். இது அல்லாஹ் இறை விசுவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? மானக்கேடான, வெட்கக்கேடான காரியத்தை செய்தாலோ, தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை செய்தாலோ உடனே அவர்கள் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யார்தான் அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? அந்த இறை விசுவாசிகள் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹ், அல்லாஹுவிடம் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அல்லாஹுவிடம் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. யாருக்கு? லில்லதீன யஅமலூன ஸூ பிஜஹாலத்தின், யார் தீய காரியங்களை அறியாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. சும்ம யதூபூன மின் கரீபின், தாமதமில்லாமல் அல்லாஹ்விடத்திலே ஓடி வந்து மன்னிப்பு கேட்கிறார்களே அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த 2 வசனங்களை மனதில் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். ஒன்று, மானக்கேடான காரியத்தை செய்தாலோ, தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டாலோ, ஒரு பாவம் செய்து விட்டோமே, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் யதார்த்தமாக அறிந்தும் அறியாமலும் ஒரு பாவம் செய்துவிட்டோமே, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே, இந்த நேரத்தில் மரணித்தால் தப்பிக்க முடியாதே என்கிற பயத்தோடு அல்லாஹ்விடத்திலே ஓடி வந்து அதற்குரிய பிராயச்சித்தம் தேடுவார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அவர்கள் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்யவே மாட்டார்கள், பாவத்திலே அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள். அது மூமின்களுடைய பண்பே அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இஸ்லாமிய ஆட்சி மதீனாவிலே இருக்கக்கூடிய நேரம், அதிபயங்கரமான ஒரு சம்பவம் மதீனாவிலே நடக்கிறது. அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிற நேரம். அந்த பள்ளியில் இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர் அங்கு வருகிறார்.
இந்த செய்தியை முழுக்க முழுக்க நீங்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3493, 3494, 3499, 3723, புகாரியில் 6814, 820, 824. அந்த நபித்தோழர் பள்ளிக்குள் வருகிறார். ஜாபிர் என்கிற நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். நாங்கள் எல்லாம் பள்ளியில் இருந்த நேரம் அது. கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், நீங்களெல்லாம் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மமாக கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவோ கையின் பாதியளவோ ஏதாவது உணவுப் பொருள்களை தர்மமாக கொடுத்தால் அதற்கு இது ஈடாகாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அல்லாஹ் அளவை பார்க்க மாட்டான். அவருடைய இறையற்றத்தை, உள தூய்மையை, அவர்கள் உள தூய்மையோடு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள், இதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து சொல்கிறான். ஒரு கையளவு அவர்கள் தர்மம் செய்தால் போதும், நீங்கள் எல்லாம் உஹது மலை அளவுக்கு தங்கத்தையே தர்மம் செய்தாலும் ஈடு இணையாகாது என்றார்கள். அப்படி வளர்த்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிற நேரம், பள்ளி ராய்த்து மாயிஸ் இப்னு மாலிக் ஹீன ஜீஅ பிஹி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாயிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் நாங்கள் இருக்கிற சபைக்கு பள்ளிக்குள் வந்தார். ரஜுலுன் கசீருன் அலல், அதிகமான உயரமெல்லாம் கிடையாது, குறைந்த உயரம், கட்டுமஸ்தானான உடல் அமைப்பு, ஒரு தலைவிரி கோலம். லைச அலைஹி ரிதாவுன், அவருக்கு மேலே ஆடை கிடையாது, கீழாடை மட்டும்தான் இருந்தது. அப்படி ஒரு மனிதர், மாயிஸ் என்கிற பெயருடைய மனிதர் பள்ளிக்குள் வந்தார். வந்து ஃபனாதா ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னி ஜனைத்து, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் என்று சொல்கிறார். பாருங்கள், விபச்சாரம் புரிந்து அவர் திருமணமானால் தண்டனை என்ன? மரண தண்டனை. என்ன சொல்லி கொண்டு வருகிறார்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக அழைத்து ரகசியமாக சொல்லல, பகிரங்கமாக. ஃபனாதா ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்னி ஜனைத், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். இன்னி கத் லலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன். ஃபகால யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, ஆகவே என்னை தூய்மைப்படுத்துங்கள். அதிர்ந்து போனார்கள் சஹாபாக்கள் எல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த பக்கம் முகத்தை திருப்பினாரோ அங்கு போய் நின்று கொண்டு மீண்டும் அந்த தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். ஒரு நாள் முடிந்தது. இரண்டாவது நாளும் பள்ளிக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள், விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புகிறார்கள். திருப்பினால் திருப்பிய இடத்திலே போய் நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப 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 அவர் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபகால வைஹக், உனக்கு கேடு உண்டாகட்டும், இர்ஜி ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வதூபி இலைஹி, நீ வீட்டுக்கு போய் அல்லாஹ்விடத்திலே போய் பாவ மன்னிப்பு தேடு. விபச்சாரத்திற்கு மரண தண்டனை. இவர் உண்மையிலேயே விபச்சாரம் புரிந்ததாக சொல்கிறாரா, அல்லது அதற்கு நெருக்கமான ஏதாவது காரியத்தை செய்து அதை விபச்சாரம் என கருதி வந்து சொல்லுகிறாரா என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சந்தேகம். வீட்டுக்கு செல், போய் அல்லாஹ்விடத்திலே போய் தௌபா செய் என்று அனுப்புகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால ஃபரஜஅ غير بعيد ثم جاء, அதிக நாளெல்லாம் அவர் எடுக்கவில்லை. வீட்டுக்கு போனால் அவருக்கு மன நிம்மதியே இல்லை. போனவர் திரும்ப வருகிறார், யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முறை முகத்தை திருப்பினார். திருப்பிய இடத்திலே வந்து சொல்லுகிறார். பள்ளியில் எல்லோரும் இருக்கிறார்கள், பகிரங்கமாக வந்து சொல்லுகிறார். அல்லாஹ்விடத்திலே போய் பாவ மன்னிப்பு தேடு, அதுதான் உனக்கு அதற்குரிய பிராயச்சித்தம் என்று சொன்னார்கள். திரும்ப வந்தார்கள், இல்லை இல்லை, இது தௌபாவின் மூலம், பிரார்த்தனையின் மூலம் நிறைவுறுகிற காரியம் அல்ல,
என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா உத்தஹிருக, எதிலிருந்து உன்னை நான் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஃபனாதா ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்னி ஜனைத், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், அதிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு ஒரு மனிதர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி தவித்திருந்த காலம், இஸ்லாத்திற்கு ஒரு மனிதர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி தவித்திருந்த காலம், மரண தண்டனையை விரும்பி கேட்கிறார் ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் வந்து பகிரங்கமாக. அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள், காலல்லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிக்க ஜுனூன், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உனக்கு ஏதாவது பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். காலல்லா யா ரசூலல்லாஹ், அப்படி ஒன்றும் எனக்கு கிடையாது. லஅல்லக கபல்த, சரி பைத்தியம் பிடிக்கவில்லை என்றால் நீ அந்த பெண்ணை ஏதாவது முத்தமிட்டதை விபச்சாரம் என நினைத்து நீ சொல்லுகிறாயா கேட்கிறார்கள். காலலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அதுவும் கிடையாது. அவ் அமர்த்த, செய்கையால் ஏதாவது அந்த பெண்ணை தொட்டு பிடித்து விபச்சாரத்திற்கு நெருக்கமான ஏதாவது காரியத்தை செய்து அதை விபச்சாரம் என சொல்லுகிறாயா மாயிஸ்? காலலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அதுவும் கிடையாது. அவ் நலர்த்த, ஆசைப்பட்டு இச்சையோடு ஏதாவது ஒரு காரியத்தை மேம்போக்காக ஏதாவது செய்தாயா? காலலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மாயிஸை விட்டு விட்டார்கள். சஹாபாக்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபி ஜுனூனுன், இவர் ஏதாவது மூளை குழம்பிய நிலையில் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். ஃபஉக்பிர அன்னஹு லைஸ பிமஜ்னூன், யா ரசூலல்லாஹ் பைத்தியம் அல்ல, மாயிஸ் மிக தெளிவாகவே இருக்கிறார் என்று மக்கள் பதில் சொல்கிறார்கள். ஃபகால அஸரிப ஹம்ரன், அவர் ஏதாவது மது அருந்திய நிலையில் உளறுகிறாரா என்று கேட்கிறார்கள். ஃபகால ரஜுல், ஒரு மனிதர் எழுந்தார். ஃபஸ்தன் கஹத், அவருடைய வாயை ஊதச் சொன்னார். ஃபலம் யஜித் மின்ஹு ரீஹ ஹம், யா ரசூலல்லாஹ் மதுவினுடைய வாசனையும் கிடையாது, இவர் தெளிவாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. உடனே அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்க, மீண்டும் ஃபஅர்ஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கௌமிஹி, அவருடைய குடும்பம் அஸ்லம் என்கிற குடும்பம், அந்த கோத்திரத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்புகிறார்கள். ஃபகால தஅலமூன பி அக்லிஹி பஅஸன், இவர் ஏதாவது சமீபத்தில் இவருக்கு ஏதாவது மூளை குழம்பி இருக்கிறதா குடும்பத்திலே விசாரிக்க ஆள் அனுப்புகிறார்கள். ஃபகால தஅலமூன பி அக்லிஹி பஅஸன் துன்கிரூன மின்ஹு ஷையன், அங்கிருந்து பதில் வருகிறது, அவர் தெளிவாக இருக்கிறார், எங்கள் மத்தியில் மிக அறிவோடு உள்ள ஒரு மனிதர். அதே நேரத்தில் ஃபகாலு மா நஅலமு இல்லா வஃபி அக்ல், முழுமையான அறிவோடு இருக்கிற தோழர், மின் சாலிஹீன ஃபீஹா நூரா, எங்களுடைய கோத்திரத்திலேயே ஆகச்சிறந்த நல்ல மனிதர் என்று கோத்திரத்திலிருந்தும் பதில் வருகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நீ செய்தது விபச்சாரமா என்று கேட்கிறார்கள். முதலிலே அவரிடத்திலே பேசுகிறார், தோழர்களிடத்திலே விசாரிக்கிறார், கோத்திரத்திற்கு ஆள் அனுப்பி விசாரிக்கிறார். அந்த பெண்ணை முத்தமிட்டதை பார்த்து நீ விபச்சாரம் என்று சொல்லுகிறாயா, அல்லது விபச்சாரத்திற்கு நெருக்கமான காரியத்தை ஏதாவது செய்து நீ விபச்சாரம் என கருதி சொல்லுகிறாயா, பைத்தியம் பிடித்திருக்கிறதா, மது அருந்தி உளறுகிறாயா? எவ்வளவு விசாரணை ரசூல் ஸல்லல்லாஹு, என்ன காரணம்? தீர்மானிக்கப்பட்டால் அடுத்த கணம் எந்த வகையான விட்டு வீழ்ச்சியும் கிடையாது. ஃபாத்திமா திருடினாலும் கைவெட்டுவேன் என்று சொன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஜமாத்துடைய ஆளாயிற்று, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. காரணம், இறை சட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இவ்வளவு விசாரணைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விபச்சாரம் புரிந்தாயா? கால நாம் யா ரசூலல்லாஹ், ஆமாம் யா ரசூலல்லாஹ். அஹ்சன்த், உனக்கு திருமணம் முடிந்ததா? கால நாம், திருமணமும் முடிந்தது யா ரசூலல்லாஹ், திருமணம் முடிந்த நிலையில்தான் விபச்சாரம் புரிந்தேன். ஃபஅமர பிஹி, அவரை அழைத்து கொண்டு கல்லறி தண்டனை செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். மதீனாவிலே நடக்கிற முதல் சம்பவம், மதீனாவில் நடைபெறுகிற முதல் சம்பவம். விபச்சாரத்திற்கு அல்லாஹ் போடுகிற கடுமையான சட்டம், 4 சாட்சிகள் வேண்டும். பிறல் சாட்சியமாக ஒரு சாட்சியம் இருந்தால் சாட்சி சொன்னவனுக்கு தண்டனை என்று சொன்ன மார்க்கம். ஆனால் இந்த தோழர்
நேரடியாக வந்து அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு வரலாற்றில் இது பதியப்பட வேண்டும். பின்னால் வருகிற மக்கள் இந்த பாடத்தை படிக்க வேண்டும். திருமணமாகி நமக்கு குடும்பம் உண்டுமே, பகிரங்கமாக போய் சொன்னால் குடும்பத்திற்கு தலைகுனிவு ஏற்படுமே, அந்த தலைகுனிவுக்கு நம்முடைய குடும்பம் எனக்கு பிறகு ஆளாகுமே. மதீனாவிலே யூதர்கள் இருக்கிறார்களே, எங்கு நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இந்த செய்தி வெளியே தெரிந்தால் சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக கேவலமாக பேசுவார்களே. எதையும் அந்த தோழர் யோசிக்கவில்லை. அவர் பார்த்தது ஒன்றே ஒன்றுதான், இங்கு தண்டனை பெற்றால் மறுமையிலே கிடையாது. இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நாம் இதை மறைத்து அல்லாஹ் வஹியை இறக்கி தெளிவுபடுத்தினால் அது இன்னும் மிகப்பெரிய அசிங்கியம். காரணம், அந்த வேதம் இருக்கிற காலம் வரை மக்கள் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் இல்லையா? உதாரணத்திற்கு அபூலஹப் என்கிற அந்த மனிதரை குறித்து அல்லாஹ் திருக்குரானில் தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அபூலஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று கியாம நாள் வரை மக்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதே போல வஹி இறங்குகிற நேரம் நாம் மறைத்து இறைவசனம் இறங்கி அதை கியாம நாள் வரை ஓதுகிற ஒரு வசனமாக இருந்தால் அதை விட கேவலம் வேற ஏதாவது உண்டுமா? அல்ல. இனி நாம் இந்த உலகத்தில் மறைத்து மறுமையில் அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்தினால், இங்காவது மதீனாவில் குறிப்பிட்ட தோழர்கள் மட்டும்தான் உண்டு. இஸ்லாத்தை ஏற்று நம்மோடு பழகி கொண்டிருக்கிற தோழர்கள் கொஞ்சம் தோழர்கள் தான் மதீனாவிலே உண்டு. ஆனால் மறுமையில் ஆதம் நபியிலிருந்து உலகம் அழிகிற நாள் வரை உள்ள மக்கள் மன்றத்தில் அல்லாஹு தஆலா பகிரங்கமாக விசாரித்தால் அந்த தலைகுனிவுக்கு யார் பொறுப்பு? அந்த தலைகுனிவிலிருந்து மீள முடியுமா? அதுவும் மீள முடியாது. ஒரே வழி, உலகத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை பெற்றே தீர வேண்டும் என முடிவு செய்தார். கல்லெறி தண்டனை. சுபஹானல்லாஹ். உயிர் போகிற வரை மக்கள் மதீனாவிலே ஓட விட்டு அடித்தார்கள். உயிர் பிரிந்தது. பிரிந்த உயிர் உறுதி செய்யப்பட்டது. தொலை வைத்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொலை வைத்து அவருக்கு பிரார்த்தனையும் செய்தார்கள். ஃபகான அன்னாசு ஃபீஹி ஃபிர்கத்தைன். இருக்கிற சஹாபாக்களில் 2 கூட்டத்தார் அந்த ஆயிஷா அவர்களை குட்டி இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு கூட்டத்தார் என்ன சொன்னார்கள்? காயிலுன் யகூல், இந்த தோழர் வீணாக அடிபட்டு செத்து போய்விட்டார். சொல்லுவோமா இல்லையா? வீணாக இந்த தோழர் அழிந்து போய்விட்டார். லக்கது அஹாத்தத் பிஹி ஹதீஅத்துஹு, அவருடைய குற்றம் அவரை சுற்றி வளைத்து விட்டது என்று ஒரு சாரார். இன்னொரு சாரார் வ காயிலு யகூல், அப்படி அல்ல, மா தௌபத்து அஃலல மின் தௌபத்தி மாயிஸ், மாயிஸ் மிக அருமையான அடிப்படையில் பாவ மன்னிப்பு தேடிய ஒரு தோழர். ரசூலுல்லாஹ் 4 நாள் அனுப்பினாரே, வீட்டுக்கு போய் மூளை குழம்பி நான் செய்துவிட்டேன், மது அருந்திய நிலையில் உளறிவிட்டேன் சொல்லி இருந்தால் தப்பித்திருக்கலாம். வீட்டுக்கு போனவர் தலை குனிந்து அழுது கொண்டே இருந்திருக்கிறார், தௌபா செய்து கொண்டே இருந்திருக்கிறார். மாயிஸ் நிறைய தௌபா செய்தார். அன்னஹு ஜாஇலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவலா யதஹு ஃபீ யதஹி. நாமெல்லாம் பார்க்கும்போது மதீனாவிலே என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையை பிடித்து அந்த கையிலே உறுதிமொழி எடுத்தார். சும்ம கால இக்குத்துல்னி பில் ஹிஜாரா, யா ரசூலல்லாஹ், என்னை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள், கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று 4 முறை சொன்ன மாயிஸ், அவரை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்று ஒரு சாரார். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. 3 நாள். ஃபலபிதாலிக்க யௌமின் அவ் சலாசா, 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார், தொழுவார். யாரிடத்திலும் ஒன்றும் பேச மாட்டார்கள். மக்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு செல்வது வழக்கம். 3 நாள் முடிந்து 4வது நாள் சும்ம ஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹு ஜுனூஸ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த சபைக்கு நாங்கள் சென்றோம். ஃபசல்லம சும்ம ஜலச, அவருக்கு சலாம் கொடுத்தோர். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால் இஸ்தஃபிரு லி மாயிஸ் இப்னு மாலிக், நீங்கள் எல்லாம் மாயிஸ் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே மக்கள் எல்லோரும் ஆஃபர் அல்லாஹு லி மாயிஸ் இப்னு மாலிக், யா அல்லாஹ், மாயிஸுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று எல்லோரும் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் தாப தௌபத்தன் லவ் குஸிமத். இந்த மாயிஸ் எப்படிப்பட்ட பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே செய்தார் தெரியுமா? அவருடைய பிரார்த்தனை மிக அழகான முறையில் இருந்தது. பைன உம்மத்தின் லவசி அத்துகும், அதுதான் முக்கியமான செய்தி. இந்த மாயிசு செய்த துவா
இந்த மதீனாவில் இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கே போதுமானது. அந்த சமுதாயத்திற்கு இந்த மாயிசு செய்த துவா கிடைத்தால் ஒரு சமுதாயமே சொர்க்கம் சென்றுவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தௌபாவை என்னுடைய மாயிசு செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்றால், தௌபா என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த எண்ணத்தோடு, என்ன நீயத்தோடு, என்ன மனதில் எண்ணி நீங்கள் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பான். சரியாக அமைந்தால் நம்மை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஊர் மக்கள் எல்லாம் கல்லால் அடித்து, ஊர் மக்கள் எல்லாம் கல்லாலே அடித்து கொலை செய்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை நடத்தி, விபச்சார குற்றத்திற்கு மதீனாவில் பகிரங்கமாக மரண தண்டனை அனுபவித்த அந்த தோழர் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு சமுதாயத்திற்கே அவருடைய தௌபா போதுமானது. ஒரு சமுதாயமே சொர்க்கம் சென்றுவிடும் மாயிசுடைய பிரார்த்தனை அவருக்கு கிடைத்தார் என்று சொன்னார்கள். இந்த சூடு தணியவில்லை. மதீனா முழுக்க ஒரு பரபரப்பான பேச்சு. அந்த சூழ்நிலையில் ஒரு பெண்மணி பள்ளிக்குள் வருகிறார்கள். அந்த சூடு தணியாத நேரம் ஒரு பெண்மணி பள்ளிக்குள் வருகிறார்கள். அந்த பெண்மணி காமித் என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து சொல்கிறார்கள், ஃபகால யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, என்னையும் தூய்மைப்படுத்துங்கள். மதீனாவில் ஊராரெல்லாம் சேர்ந்து கல்லால் அடித்து ஒரு தோழரை கொண்டிருக்கிறார்கள். அந்த தோழர் இறந்த பிறகு 3 நாள் பொறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தௌபாவினுடைய சிறப்பை சொல்லுகிறார். இது அந்த பெண்மணிக்கு எட்டுகிறது. ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு துணிச்சல்! நேரடியாக வந்து சொல்லுகிறார், என்னையும் தூய்மைப்படுத்துங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதில், வைஹாக்க, அல்லாஹ் உன்னுடைய நாசம் உண்டாகட்டும், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே போய் மன்னிப்பு கேள் என்று அந்த பெண்ணை திரும்ப அனுப்புகிறார். அந்த பெண் சொல்லுகிற பதிலை பாருங்கள். அராக்க துரீது அன் துரத்திதனி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் திரும்ப எதற்காக வேண்டி அனுப்புகிறீர்கள்? கமா ரதர்த்த மாயிஸ் இப்னு மாலிக், இந்த மாயிஸை திரும்ப 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 அனுப்பி 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 சோதனை செய்தீர்களே, அதே போல என்னை அனுப்புகிறீர்களா? அதற்கு ஒரு தேவையும் இல்லை. விபச்சாரத்தின் மூலம் நான் கருவுற்றிருக்கிறேன், அதுதான் சாட்சி என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருவுற்ற பெண்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது, குழந்தையை ஈண்டெடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பெண் மதீனாவிலேயே தான் தங்குகிறார். அன்றைக்கெல்லாம் ஜெயில் கிடையாது. மதீனாவிலேயே தான் அந்த பெண் தங்குகிறார். ஒரே நியத், தண்டனை உலகத்திலே பெற்றே ஆக வேண்டும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை விளங்கிவிட்டது. மாயிஸ் இந்த பெண்ணோடு தான் விபச்சாரம் புரிந்திருக்கிறார்கள், நீ தான் அந்த பெண்ணா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. குழந்தையை பெறுகிற அவகாசம். மதீனாவிலிருந்து எங்காவது ஓடி ஒளிந்தால் யாருக்காவது தெரியுமா? என்ன இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகமா அது? ஒரு மனிதனை கண்டெத்த வேணுமானால் கழுதையிலோ குதிரையிலோ ஒட்டகத்திலோ பயணம் செய்துதான் ஒரு மனிதனை பிடித்து வர வேண்டும். மதீனாவிலே அந்த பெண், கருவுற்ற பெண், அந்த குழந்தையை ஈண்டெடுக்கிற காலம் வரை மதீனாவிலே இருக்கிறார்கள். குழந்தையை பெற்றெடுத்தால் கையிலே ஒரு துண்டில் அந்த குழந்தையை கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த காமிதியா குலத்தை சார்ந்த பெண், என்னை தூய்மைப்படுத்துங்கள், குழந்தை என்னுடையது, நான் பிரசவித்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பால்குடி பருவத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது. குழந்தைக்கு 2 ஆண்டு காலம் பால்குடி கொடுத்து, பால்குடி மறந்த நிலையில் அந்த குழந்தை சுயமாக உணவு உண்ணுகிற நேரத்தில் வா என்று மீண்டும் 2 வருட கால அவகாசம். சுபஹானல்லாஹ். அந்த பெண் மீண்டும் 2 வருட கால மதீனாவிலே இருந்து குழந்தையை பெற்றெடுத்து பால் கொடுத்து வளர்த்தி ஆளாக்கி ஒரு ரொட்டியும் கையில் பேரித்தம்பழத்தையும் கொடுத்து, யா ரசூலல்லாஹ், இதோ எனது மகன் சுயமாக உணவு உண்கிறான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லெறிந்து அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை அறிவித்தார்கள். கல்லெறிகிற நிகழ்வு நடைபெறுகிறது. அங்குதான் நீங்கள் கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், சும்ம அமரபிகா ஃபஹுபிர லஹா இலா சத்ரிஹா, மார்பு வரை அந்த பெண்ணுக்கு ஒரு குழியை தோண்டி குழிக்குள் இறக்கி தலையில் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. எல்லோரும் கல்லால் அடித்து கொண்டார்கள். அதில் காலித் பின் வலீத் என்கிற ஒரு நபித்தோழர், ஃபயுக்பில் காலித் பின் வலீத் பிஹஜர்,
காலித் இப்னு வலீதும் தனது பங்குக்கு ஒரு கல்லை எடுத்து தலையிலே அடிக்கிறார். ஃபரம ரஅஸஹா, தலை சிதறுகிறது. ஃபதனல்ல அத்தமம் அலா வஜ்ஹி, அவர் எரிந்த அந்த வேகத்தில் தலையிலே அந்த கல் பட்டு இரத்தம் பீரிட்டு காலித் பின் வலீதினுடைய முகத்திலே பட்டு விடுகிறது. காலித் ஃபஸப்பாஹ, எதையோ சொல்லி காலித் அவர்கள் அந்த இரத்தத்தை துடைத்து அந்த பெண்ணை திட்டி விடுகிறார்கள். விபச்சாரியுடைய இரத்தமெல்லாம் பட்டுருச்சா என்னன்னு ஹதீஸில் இல்லை. விரும்பத்தகாத வார்த்தையை அந்த காலித் பின் வலீத் அவர்கள் இரத்தத்தை துடைக்கும் போது சொல்லுகிறார். ஃபஸமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதிலே காலித் பின் வலீத் ஏசி அந்த வார்த்தை விழுகிறது. சப்பஹு இய்யா, காலிதே நீ ஏசி அந்த வார்த்தை மஹலன் யா காலித், வாயை கொஞ்சம் மூடு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லக்கது தாபது தௌபத்தன் லவ் தாபக, அந்த பெண் எவ்வளவு அழகான முறையில் பிரார்த்தனை செய்தார் என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு அவகாசம், குழந்தையை ஈன்றெடுக்க ஒரு அவகாசம், அந்த குழந்தைக்கு பால்குடி பருவத்தை மாற்றுவதற்கு ஒரு அவகாசம். இந்த காலகட்டத்தில் அந்த பெண் செய்த தௌபா எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? சாஹிபு மக்ஸின் லா உஃபிர லஹு, பைத்துல் மாலுக்கு நியமனம் செய்கின்ற ஒரு மனிதன் அந்த பைத்துல் மாலில் மோசடி செய்தால் அவன் கூட சொர்க்கம் சென்று விடுவான். இந்த அம்மாவுடைய துவா அவனுக்கு கிடைத்தால். மோசடியிலே நிறைய வகை உண்டு. முதலாளிக்கு தொழிலாளி செய்கிற மோசடி, கணவன் மனைவிக்கு செய்கிற மோசடி, மனைவி கணவனுக்கு செய்கிற மோசடி, அமானித மோசடி, நிறைய மோசடிகள் உண்டு. ஆனால் பொதுநிதி இருக்கிறது பைத்துல் மால், அதில் மோசடி செய்வதென்பது கொஞ்சம் கொடூரமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாஹிபு மக்ஸின் லா உஃபிர லஹு, பொதுநிதியில் மோசடி செய்கிற மனிதன் கூட சொர்க்கம் செல்லுவான். காமுதியா குலத்தை சார்ந்த இந்த பெண்ணுடைய தௌபா அவருக்கு கிடைத்தால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச நாள் மெல்ல நகர்ந்தது. மீண்டும் ஜுஹைனா என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் அதே போல வருகிறாள். யாரை சொல்லுதா, என்னையும் தூய்மைப்படுத்துங்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன மனசில் ஒரு பதிஞ்சிருச்சுன்னா, உயிர் போனாலும் சொர்க்கம் போலாமே. செய்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் வஹி அறிவித்து தூதர் சொல்லிவிட்டாரே, அதுதானே நமக்கு தேவை. நாம் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். மறுமை நாளில் நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட நம்மால் அனுபவிக்க முடியாது. அது தாங்குகிற சக்தி நமக்கு கிடையாது. ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த பெண் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நானும் கருவுற்று இருக்கிறேன், என்னையும் நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்ல, அந்த அம்மா ஈன்றெடுத்து விட்டு வந்த பிறகு, பால்குடி பருவம் கழிந்த பிறகு அவர்களுக்கும் அதே போல தண்டனை கொடுக்கப்படுகிறது. மக்கள் கல்லால் எறிந்து கொண்டார்கள். சும்ம ஸல்ல அலைஹா, அவருடைய உயிர் போனதை உறுதி செய்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார். ஃபகால லஹு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வருகிறார்கள். துஸல்லி அலைஹா யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை, நீங்களா அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்த போகிறீர்கள்? வகத் ஜானத், அந்த பெண் விபச்சாரம் புரிந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? விபச்சாரம் புரிந்து கல்லறி தண்டனை பெற்ற அந்த பெண்ணுக்கு நீங்கள் போய் தொழுகை நடத்தலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கும் சொன்னார்கள், லக்கது தாபத் தௌபத்தன், அருமையான அடிப்படையில் உமரே அந்த பெண் தௌபா செய்தார்கள். லவ் குஸிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவில் இருக்கிற உங்களில் 70 பேருக்கு அந்த தௌபா போதுமானது. சொர்க்கவாசிகள் நீங்கள் எல்லாம். மதீனாவில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் யார்? விரல் விட்டு எண்ணக்கூடிய, பெயர் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொன்ன அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே அந்த பெண்ணுடைய தௌபா எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? உங்களில் 70 பேர் சொர்க்கம் செல்லலாம், அந்த பெண்ணுடைய தௌபா உங்களுக்கு கிடைத்தால் போதும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜுஹைனா என்கிற அந்த கோத்திரத்திற்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. ஹைரு இன்டல்லாஹி அவு கால யௌமல் கியாமா, ஜுஹைனா கோத்திரத்திலே இருக்கிற ஒரு சாரார் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த மக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரத்தை பாராட்டி சீராட்டியும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது? ஏன் உலக வரலாற்றில் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய அந்த சமுதாயம் ஏன் இன்று வரை தலை நிமிர்ந்து நிற்கிறது? என்ன காரணம்? என்னங்க காரணம்? அந்த தோழர்களுடைய வரலாறுகளை படித்து பார்த்தால் அவர்கள் வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் அல்ல, வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் அந்த தோழர்கள். தனக்கு பின்னால் வருகிற சமுதாயம் நம்மை போல வாழ வேண்டும், தனக்கு பின்னால் வருகிற சமுதாயம் நம் முன்மாதிரியான சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும்.
ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் எல்லா உயிரினங்களைப் போல உண்டு கழித்து மரணித்தால் அது அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் என நினைத்து வாழ்ந்த மக்கள். ஆகவேதான் அவர்கள் பாவம் செய்யும் போது அழுது புலம்பினார்கள். அமல் பாழாகி போய்விடுமே என நினைத்து கஷ்டப்பட்டு வருந்தினார்கள். உயிரே போனாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் நமக்கு தேவை. உயிர் போனாலும் மறுமையிலே நமக்கு சொர்க்கம் தான் தேவை. சொர்க்கத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம், எதற்காக வேண்டியும் சொர்க்கத்தை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியான மக்கள் அந்த மக்கள். ஆகவே தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹுவை யார் பயந்தார்களோ அவர்களுக்கு மறுமையில் ஒரு சொர்க்கம் அல்ல 2 சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு. ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற அந்த உத்தம நல்லடியார்களோடு மறுமையிலே இருப்பார்கள். ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு யார் நடக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருக்கலாம், சுஹதாக்களோடு இருக்கலாம், முத்தகீன்களோடு இருக்கலாம். வஹஸன உலாயிக ரஃபீகா, அவர்கள்தான் அவர்களுக்கு அங்கே சொந்த நண்பர்கள், சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நேரம், பெரும்பாவங்களை நம்முடைய வாழ்வில் என்றைக்காவது செய்திருந்தால், காரணம் இன்றைக்கு அப்படிப்பட்ட காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம்? விபச்சாரம் பல்கி பெருகிய காலம். விபச்சாரிகள் எல்லாம் வீதிகளிலே இறங்கி விபச்சாரத்திற்கு அழைக்கிற காலம் வரும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வந்து விட்டது. ஆதமுடைய மகனுடைய விதியிலே அல்லாஹ் எழுதிவிட்டான், விபச்சாரத்தின் ஒரு பங்கை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். யாரும் தப்பிக்க முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்நிய பெண்ணை பார்க்காதே, கண் செய்கிற விபச்சாரம். ஆபாச பேச்சுக்களை பேசாதே, வாய் செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்ணை போய் தொடாதே, அது கை செய்கிற விபச்சாரம். விபச்சாரத்தின் பங்குகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு சொன்னார்கள். யாரும் தப்பிக்க முடியாது. இந்த நிலையாவது ஒரு மனிதன் அடைந்தே தீருவான். அவனுடைய பிறப்பு உறுப்பு உண்மைப்படுத்தும், அதுதான் பெரிய பாவம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் தப்பிக்க முடியாது. பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நாம் பிறக்காமல் இருக்க வேண்டும். ஆதமுடைய மகனுடைய விதியிலே எழுதப்பட்டது பாவம் என்பது கட்டாயம் மனிதன் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளில் ஒன்று. தீர்வென்ன? செய்த உடனே அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். சுஜூதிலே கடந்து அழுது தொழ வேண்டும். புனிதமிக்க ரமலானுடைய மாதம், அருமையான வாய்ப்பு. ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிங்க. எந்திரிச்சு அந்த நேரத்துடைய மகத்துவம் என்ன நேரம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவை 3ஆக சொல்கிறார்கள். இஷாவுக்கு பிறகு உள்ள ஒரு நேரம் முதல் நேரம், 12 மணிக்கு பிறகு உள்ள நேரம் 2வது நேரம், ஃபஜ்ருக்கு முன்னதாக இருக்கிற நேரம் 3வது நேரம். அந்த 3வது நேரம் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். பாவ மன்னிப்பு கேட்கிற மக்கள் இல்லையா? மன்னிப்பேனே. வேண்டுகிற மக்கள் இல்லையா? வேண்டுதலை நிறைவேற்றுவேனே. கேட்கக்கூடிய மக்கள் இல்லையா? தாராளமாக கொடுப்பேனே. இது உலகம் அழிகிற நாள் வரை அல்லாஹு தஆலா தினசரி அந்த ஃபஜ்ருக்கு முன்னதாக இருக்கிற 3வது பகுதியில் அல்லாஹு தஆலா நம்மை எதிர்பார்க்கிற நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கலாம். மனிதனிடத்திலே போய் சொல்லக்கூடாது. அவன் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு விட்டுருவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லலாம். அல்லாஹு தஆலா பாவங்களை மறைக்கக்கூடியவன், பகிரங்கப்படுத்தக்கூடியவன் அல்ல. அல்லாஹ்விடத்திலே சொல்லலாம். அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், நம்மை தண்டிக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ்விடத்திலே சொல்லலாம், அழுது தொழலாம். அல்லாஹ் நிச்சயம் நம்மை கரம் பிடித்து நம்மை காப்பாற்றுவான் என்கிற உறுதியோடு யார் யார் என்னென்ன பாவங்களை செய்தோமோ அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கிறது. ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி. அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் செய்து போன குற்றங்குறைகளையும் பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே நாம் பகிரங்கமாக எடுத்து சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.